என்னாச்சு? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா ஹோம் ஸ்டைல். நாம் இந்த வீடியோவில் 2 வயசு குழந்தை போடக்கூடிய கெவுன் எப்படி தைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து satin கிளாத் வித் லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ satin கிளாத்தில் நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோன்னா, இதில் வந்து ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணி நான் ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ போடலை. ப்ளஸ் பீட் ஒர்க் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் இதில் அப்லோட் பண்ணலை. ஜஸ்ட் கவுன் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணி அதை மிடில் டிசைனுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். வித் நம்மக்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா அந்த பீடு வச்சு நம்ம வந்து பாடி ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஃப்ளவரில் 2-3 ஃப்ளவர் செஞ்சு கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சிறுசாகவும் செஞ்சு அதை நடுவால் வச்சு தச்சிட்டு அதில் வந்து ஒரு பெரிய பீடு வந்து கோல்டன் பீடு வந்து யூஸ் பண்ணி அது மிடில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கவுனில் மிடில் ஸ்டேஜை கரெக்டாக மேக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவரை வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதே போலேயே நான் வந்து இன்னும் 2-3 ஃப்ளவர் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதையும் 2 பக்கமும் நம்ம ஆட் பண்ணால் அழகாக இருக்கும். பார்க்கவே வந்து கடையில் வாங்கின கவுன் மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்படியே பாதியோடு விட்டாலும் நம்ம போடுறதுக்கு அழகாக தான் இருக்கும். ப்ளஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பீட் ஒர்க் யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாடிக்கு நம்ம 2 வயசு குழந்தைக்கான பாடி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு மட்டும் ஹைட்டு வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் 4 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர் 4 இன்ச்சில் நெக்கு டெப்த்து வந்து 2 இன்ச் கொடுத்துருக்கேன். நெக்கு ஹைட்டு வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். இது இப்போ வந்து அடுத்து வந்து ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு, சேம் அதே 4 இன்ச்சு தான். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பாக்ஸ் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அதே போலே நெக்குக்கும் நம்ம வந்து பாக்ஸ் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பாடி ரவுண்டு வந்து அது பாடி ரவுண்டு மெஷர் எடுத்துக்கிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி 1 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னோட பேபியோட பாடி ரவுண்டு வந்து 18 இன்ச்சு. நான் வந்து அவங்க வளர்கிற குழந்தை அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 20 இன்ச்சு. ஸோ 20 இன்ச் டிவைடட் பை 4 வந்து 5 ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக விட்டுட்டேன். கிப்பில் வந்துக்கிட்டு 16 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு ஆட் பண்ணி 18 இன்ச்சு டிவைட் பண்ணி நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி அதோட ஒரு ஒன்றை வந்து நீங்கள் 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்மளோட ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம என்ன ஒரு 1/4 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு நடுவால் கிராஸாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சோண்டு விட்டால் போதும், அப்படியே அதை கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கோட ரவுண்டே வச்சு நீங்கள் வந்து கர்வ் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு கர்வ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்துக்கிட்டு நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் வீடியோலாம் காமிச்சிருப்பேன், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கர்வ் கரெக்டாக வரலை அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துலலாம் கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம்.
ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கலாம் சின்னதாக அடையாளப்படுத்துறதுக்காண்டி அது. ஸோ இங்கே வந்து மேலே வந்து பாடியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு அதை வந்து போட் ஷேப் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டன் வைக்கிறதுக்கு விட்டுட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணி இதுக்கு முன்னாடி காமிச்ச துணி எதுக்காகனா ஸ்கர்ட்டுக்கு வந்து உள்ளக்க லைனிங் கொடுக்குறதுக்காண்டி 18 இன்ச்சில் வந்து 18 இன்ச் ப்ளஸ் ஒரு 10 இன்ச் ஹைட்டில் வந்து நான் ஒரு 2 துணி வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வெட்டினோம் இல்லையா அந்த பாடி அப்படியே போட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் விட்டுருவோம். பட்டன் வந்து வைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து தையலுக்கு விட்டாச்சு. இப்போ வந்து பேக் சைடோட ஹைட்டு வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் விட்ருக்கேன். ஸோ அதை அப்படியே பாக்ஸ் போட்டு நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சட்டின் கிளாத்தில் வச்சு நம்ம என்ன வெட்டினோமோ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் அப்படியே வச்சு 2 துணியை மடித்து அது மேலே இந்த பேக் பார்ட் வச்சு நம்ம வந்து அந்த துணியவும் வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கிளாத் வந்து கட் பண்ண பாடி வந்து மெஷர் பண்ண போகிறீங்கன்னா துணியை வந்து 2 மடித்து போட்டு தான் மெஷர் பண்ணி கட் பண்ணணும். சேம் அதே தான் சாட்டின் கிளாத்தையும் நான் 2 மடித்து போட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. இது வந்து ஸ்கர்ட்டுக்குள்ளது. ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லென்த்து வந்து 40 இன்ச் எடுத்துக்கிட்டேன், ஹைட்டு வந்து 14 இன்ச்சு. 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 40 இன்ச்சில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தம் 40 இன்ச்சு, அதில் 2 பீஸ் இருக்குது. 14 இன்ச் வந்து ஹைட்டு. உங்களோட குழந்தையோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. மொத்த ஹைட் அவளுக்கு எவ்வளோ வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கர்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிட்டு பாடி வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதிலேருந்து ஃபுல் ஹைட்டையும் கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஸ்கர்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் தையலுக்கு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து அடிக்கணும், ப்ளஸ் வித் மேலேயும் வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும் இல்லையா, அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். சேர்த்து தான் 14 இன்ச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 4 இன்ச்சில் வந்துக்கிட்டு வேறு கிளாத், இது வந்து சாதாரண இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்காண்டி உங்கள்கிட்ட வந்து சட்டின் கிளாத் இருந்தாலும் சட்டின் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துக்கிட்டு ஜார்ஜெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாத் இருந்தாலும் சாரீ கிளாத்து தான் இதுவும். அதை 2 மடித்து நம்ம கைனாலேயே ஸ்டிச் பண்ணி அதை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ணலாம். அதுக்காக தான் அதை சொல்லி காமிச்சேன். ஆனால் நான் ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ இதில் போடலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் நல்ல கிளாத்தையும் 2 கிளாத்தையும் எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். ஸோ லைனிங் கிளாத்தை வந்து மேலே வச்சுக்கோங்க, நல்ல கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ பெரட்டி விடும் போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு நல்ல சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த மாதிரி 2 கிளாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமுமே சுற்றி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கழுத்து, அப்புறம் வந்து ஹேண்டு, அப்புறம் கீழே கிப்பு எல்லாமே வந்து நம்ம ஒரு 5 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அதோட வந்து இந்த கிப் சைடு வந்து ஓப்பன் இருக்கும் இல்லையா, ஸோ கிப் சைடு மட்டும் விட்டுருங்கணும். கீழே அப்புறம் வந்து ஹேண்டு அப்புறம் நெக்கு இது மட்டும் அடித்தா போதும். இந்த கிப் சைடு இந்த பக்கம் இருக்கு இல்லையா கிப் சைடு, அந்த கிப் சைடு வந்து நீங்கள் அடிக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து பெரட்டி விடணும் இல்லையா, அதுக்கு பிளேஸ் வேணும். அதனால நம்ம கிப் சைடு 2 பக்கமும் அடிக்க வேணாம். கீழே அப்படியே தையல் அடிச்சிருங்க. அதே போல் கழுத்துக்கும் ஷோல்டர் ஹேண்டுக்கும் வந்து அப்படியே அடிச்சுட்டு உள்ளுக்கு கொடுத்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ திருப்பி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பி விட்றதுக்கு முன்னாடி அந்த
நெக்கு நம்ம தைச்சோம் இல்லையா, ஸோ அந்த தையலுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணணும். தையலுக்கு வெளியே போயிடக்கூடாது. ஸோ அதில் சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா பெரட்டி விடும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை தாண்டி நல்ல கிளாத் இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்து கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி நம்ம திருப்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நல்லா நம்ம கை விரலை வச்சு நல்லா மடித்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சேம் தான் நம்ம இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா, பேக் பார்ட், அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா அதை லைட்டாக கட் பண்ணி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கர்ட்டுக்குள்ள கிளாத்து. நம்ம வந்து அதோட ஸ்டிச்சிங்கோட ஹைட்டை வந்து கூட 5ல் வச்சுட்டு நம்ம வந்து அந்த கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, 14 இன்ச்சு வந்து 40 இன்ச்சு வந்து ஹைட் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் பெரிய ஸ்டிச் வச்சு நம்ம அதை ஒரு தையல் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதில் ஒரு துணியை வச்சு ஒரே ஒரு நூலை மட்டும் வச்சு நம்ம அப்படி இழுத்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி சுருக்கம் விழுகும். ஸோ அந்த சுருக்கத்தை வந்து நம்ம வந்து 18 இன்ச் நம்ம குழந்தையோட கிப் ரவுண்டு ஒன்று அதோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 18 இன்ச் வந்தது இல்லையா. ஸோ அதை நான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 4ஆல் டிவைட் பண்ணால் 4.5 வரும். +4.5 + 4.5 9 இன்ச். அதாவது ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் 9 இன்ச், பேக் சைடுக்கு 9 இன்ச்சு. ஸோ அந்த 9 இன்ச் வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த த்ரெட்டை வந்து இழுத்தோன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து சின்ன சின்னதாக பொடிசாக ஆகும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நானும் செஞ்சுருக்கேன். ஸோ செஞ்சுட்டு அப்புறமா அது ரெண்டு சைடும் வந்து 14 இன்ச்சில் வந்து 2 கிளாத் இருந்தது இல்லையா. ஸோ 2 கிளாத்துக்குமே அந்த மாதிரி பெரிய தையலாக போட்டு நம்ம கையில் நூலை வச்சு இழுத்தோன்னா நமக்கு வந்து குட்டி 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 ஃப்ளீட்ஸாக வந்து விழுகும். ஸோ அதை வந்து 9 இன்ச் இருக்கிற அளவுக்கு சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு மேலே வந்து டாப் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கீழே இருக்கிற ஸ்கர்ட்டையும் என்ன பண்ணலான்னா ஜாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேலேயும் நம்ம மடித்து எல்லாமே திருப்பி விட்டுருக்கிறதுனால அப்படியே இதை வச்சு மேலே வச்சு மடித்து அடித்து விட்டுறலாம். நான் சுருக்குற வீடியோ காமிச்சிருக்கேன், பட் அது வந்து ஒழுங்காக விழுகலை. நான் பேக் சைடில் வந்து வச்சு எடுத்ததுனால என்னால் பார்க்கவும் முடியலை. ஸோ அந்த சுருக்கம் வந்து விழுகாதது எனக்கு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஏதாவது கவுன் தைக்கும் போது நான் வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சுருக்கணும்னா இந்த மாதிரி சுருக்கி வந்துடும். இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ நம்மளோட மேலே தைச்சிருக்க அந்த டாப் அதோட மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அந்த பாடி அந்த மேலே உள்ள டாப் லென்த்துக்கு கரெக்டாக இருக்குன்னா அதை வச்சு அப்படியே மேலே வச்சு அப்படியே அடிச்சு விட்டுறலாம். இதில் வந்துக்கிட்டு நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, தைச்சதுக்கு அப்புறமா லைனிங் கிளாத் இதுக்கு வந்து வெட்டி வச்சுருக்கோம். 18 இன்ச்சு ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க. 18 இன்ச்சில் 18 இன்ச் லென்த்து. அதே மாதிரி ஹைட்டும் வந்து உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு 14 இன்ச்சுனா ஒரு 10 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த சட்டின் கிளாத் ஸ்கர்ட்டோட இந்த லைனிங் கிளாத்தையும் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி இதிலே நம்ம இதையும் சுருக்கம் வர மாதிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சமே ஃப்ரீயாக இருக்கும். கவுனும் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். 18 இன்ச்சு தான் அவங்களோட மெஷர்மெண்ட். பட் 18 இன்ச்சோட நம்ம கூட ஒரு 4 இன்ச் ஒரு 5 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வச்சு சுருக்கம் வச்சு கூட வச்சுக்கலாம். அந்த ப்ளீட்ஸ் வச்சதோடு சேர்த்து அதையும் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டையும் மடித்து அதாவது நான் வந்து எதுக்காக அப்படி மடித்து அடித்து விட்றேன்னா அந்த ஷாட்டின் கிளாத் வந்து நூலாக பிரிஞ்சு வரும். அதனால தான் நான் அதை மடித்து பெரட்டி விட்டுட்டேன். நீங்கள் அப்படியே கூட வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அந்த டாப்பையும் நம்ம வந்து பெரட்டி தான் விட்டுருக்கோம். இதையும் பெரட்டி விட்டு அப்படியே மேலே வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டன் வைக்கிறதுக்காண்டி விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு எப்படி பட்டன் ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பட்டன் எப்படி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோலலாம் இருக்கும், அது மாதிரி தான் இதுக்கும் பட்டன் வைக்கிறதுக்கும் சேம் தான். நான் குக்கி தான் வச்சேன், குக்கி கூட வச்சுக்கலாம், குக்கி வைக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. ஸோ பேக் சைட் 2ஐயும் வந்து நம்ம என்ன பண்ணோம், 2ஆக கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு பட்டன் வைக்கிற இடத்த தச்சுட்டு அது 2ஐயும் லைட்டாக ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட நம்ம வந்து அந்த 9 இன்ச்சில் நம்ம 9 இன்ச்சில் அந்த ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணி கூட இது 2லேயும் வச்சு தச்சுட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தச்சு வச்சுருக்க ப்ளீட்ஸை அது மேலே வச்சு அப்படியே அடிச்சு விட்றலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னுமே இது வந்து ஈஸியாக நம்ம தைக்கலாம். பாடியை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்கர்ட்டை வந்துக்கிட்டு நம்ம சுற்றி அடிச்சு விடலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் வந்து ஈஸியாக எப்படி தைக்கலான்றதை போடுறேன். ஸோ அது மேலே 2 தையல் அடிச்சுக்கோங்க அழகாக தெரிகிற மாதிரி. நல்லா மடக்கி அந்த ப்ளீட்ஸை ஃபுல்லாக நல்லா மடக்கி விட்டு அடிங்க, இல்லைனா ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த ப்ளீட்ஸை நல்லா மடக்கி விட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம டாப் மேலே தான் அடிக்கணும். ஸோ அதே போல் 2 பார்ட். ஸோ அதை அடித்து முடிச்சுட்டு கீழே நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். கீழே வந்து டவுன் போர்ஷனில் வந்து கீழே மடித்து அடிச்சிடுங்க, முடிஞ்சிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைட்லேயே வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா உள்ளுக்குள்ளே திருப்பி விட்டு ஒரு தையல் போடுங்க. அப்போ வந்து பார்க்க வந்து ஃபினிஷிங்காக தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து தைச்சிருப்பேன், அப்புறமா தான் திருப்பி விட்டு உள்ளுக்கு கூடி தைச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ஃபினிஷிங்காக தெரியும், அந்த த்ரெட்டெல்லாம் வந்து வெளியில் வராது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்மளோட பேபியோட ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளவோ அதை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இங்கே நம்ம வந்து அளந்து அப்புறம் வந்து 2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம குழந்தையோட கரெக்டான அளவை எடுத்து கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாடிக்கு மட்டும் 2 இன்ச் விடுங்க, ஸ்கர்ட்டுக்கு 1/2 இன்ச் விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.